ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, தஞ்சாவூரில் இருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் இதை நீ முழுவதுமாக கேட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே உனக்கான நல்ல செய்தியும் கூட உன் மனம் மகிழும் விதத்தில் உன் வீடு தேடி வந்துவிடும் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது. தற்காலிகமாக உன் மனதில் கோபமோ வருத்தமோ ஆக்ரோஷமோ கவலையோ இருக்கும்போது எந்த நிரந்தர முடிவையும் எடுத்து விடாதே. இப்படி நீ சில சமயங்களில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தானே உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை கஷ்டமான வாழ்க்கையை கொண்டு வந்து தந்துவிடுகிறது. அதனால்தான் முடிவெடுக்கும் போது நிதானமாக இரு. மனக்கவலையோடு இருக்கும்போதும் கோபத்தில் இருக்கும்போதும் வருத்தத்தில் இருக்கும்போதும் தனிமையில் இருந்துவிடு. எதை பற்றியும் யோசிக்காதே என சொல்கிறேன். உன் மனதில் எந்த குற்றமும் இல்லை என எனக்கு தெரியும். எந்த தன்னலமோ ஆடம்பரமோ இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியா இருக்கிறது? பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில்தானே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து சோகம் என்பதே உன்னில் இல்லாத அளவிற்கு உண்மையான சிரிப்பை உன் முகத்தில் வரவழைக்கும் விதமாய் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன். நீ மாயையால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல விஷயங்களால் மனம் நொறுங்கி சிதைந்து போயிருப்பது எனக்கு தெரியும். இனிமேல் ஒருபோதும் உன் வாழ்வில் வெறுமை இருக்காது என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ பெருமை கொள்ளும்படி உனக்கான நல்லதையே நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மறுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என்னை பேசாதே என்று சொல்ல உனக்கு உரிமை இல்லைதானே? இந்த வராகியம்மா நான் சொன்னபடி ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கவில்லை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. நீ அறிந்து ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உனக்கு அறியாமலும் தெரியாமலும் புரியாமலும் பல விஷயங்கள் உன் வாழ்வில் உன் முகத்திற்கு பின்னால் உன் மனதிற்கு பின்னால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை நீ அறியாமலேயே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்போது பார்த்தாலும் வெற்றி பெறுவது எப்படி என்பது பற்றிய யோசிப்பதை நிறுத்திவிட்டு ஏன் தோல்வி அடைந்தோம் என யோசித்து பார். அடுத்த முறை நிச்சயமாய் வெற்றி பெற்று விடுவாய். விதிகளையே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. இந்த வராகியம்மா என்னை நம்பு. உன் விதியை முறியடித்து எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நான் நடத்தி கொடுப்பேன். இந்த உலகில் அனைவருக்கும் தேவையானது நிம்மதிதானே. அது உனக்கு எந்த இடத்தில் கொடுக்கிறதோ எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடம்தானே உனக்கு சொர்க்கம். அப்படி உன் வாழ்க்கையே சொர்க்கமயமானதாய் நான் மாற்றத்தான் போகிறேன். நீ உனது தேவையில்லாத எண்ணத்தாலும் கோபத்தாலும் பொறாமையாலும் யாரையும் வீழ்த்த நினைத்தால் அடுத்து நீதான் நிம்மதி இழந்து போவாய். உனக்குள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதை பயன்படுத்த பார் என் செல்லமே. அதை விட்டு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை நினைத்து நீயே யாருக்கும் கெடுதல் செய்து நிம்மதி இழந்து தவிக்காதே. நீ ஏதோ அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்களை தவறாய் செய்து விடுகிறாய். ஆனால் உண்மையிலேயே நீ நல்ல பிள்ளை என்பதை நான் அறிவேன் தானே. அதனால்தான் உனக்குள் இருக்கும் ஒரு சில கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டுவிட்டு உனக்குள் இருக்கும் நிறைய நல்ல எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும் என சொல்கிறேன். நீ மற்றவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாய். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவியது நிறைய கூட இருக்கலாம். ஆனால் கொடுத்தது பெரிது என்றாலும் அதை மறந்துவிடு. நீ பெற்றது சிறிதாகவே இருந்தாலும் யாராவது உனக்கு ஒரு சிறிய உதவியே செய்திருந்தாலும் கூட அதை ஒருபோதும் மறக்காதே என் செல்லமே. மற்றவர்கள் செய்த உதவிக்கு திரும்ப நன்றி கடன் செலுத்தக்கூடிய வகையில் நல்ல எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது உன் மனமாக மட்டும் இருக்கட்டும். நீ உண்மையாக இருந்தால் பொய்யானவர்கள் நிச்சயமாக உன்னை நெருங்க பயப்படுவார்கள். நீ எப்போதும் உண்மையான நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரையிலும் அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். செய்ய முடியாதோ முடிந்து விடாதோ நடக்காமல் போய்விடுமோ என பல திணறல்களும் திண்டாட்டங்களும் உனக்குள் வரலாம். ஆனால் செய்து முடித்த பிறகு பார், நீ கௌரவமாய் கம்பீரமாய் எல்லார் முன்னாலும் உலா வரலாம். அதனால்தான் எந்த செயலையும் செய்யும் போதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து விடாதே என சொல்கிறேன். தைரியமாய் துணிவாய் நீ களமிறங்கு. எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதாலேயே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என் செல்லமே. உன்னை அதிகம் நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை ஒருபோதும் நோகடிக்காதே. ஏனெனில் உனக்கு நல்லது செய்பவர்களை நீ மீண்டும் மீண்டும் கடுமையான வார்த்தைகளால் பேசும்போது அவர்கள் மனம் நொந்து போய் மௌனமான ஆளாக மாறிவிட்டால் அந்த மௌனமே உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக மாறிவிடும். அதனால்தான் நல்லவர்களிடம் எப்போதும் நல்லபடியாய் நடந்து கொள்ளச் சொல்கிறேன். தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் சரி, உதவினாலும் சரி, நாளை நீ வருத்தப்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உனக்கு நடந்துவிடும். அதனால்தான் அனைவரிடமும் ஒரே மாதிரி பழகாதே. யார் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை புரிந்து நடந்து கொள்ளச் சொல்கிறேன். உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கேட்டார்கள் என்றால் உடனே கொடுத்து விடுவாயா? அதே போலதான் எல்லாருமே. நீ ஒருவர் கேட்டதை கொடுக்க மறுக்கிறாய் என்பது போல்தான் உனக்கு பிடித்ததை இன்னொருவர் தர மறுக்கிறார். உனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க மனமில்லாத நீ மற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் தலையிடாமல் அதில் தடை செய்யாமல் கொஞ்சம் தள்ளியே இருக்கப்பார். அவரவர்களுக்கு பிடித்தது போல அவரவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டுமே. தியானம் எப்படி உடலுக்கு உற்சாகத்தை தருகிறதோ அதே போல உன் உள்ளத்திற்கு மன அமைதியை தருவது இந்த வராகியம்மா நான் தான். என்னை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள். நான் ஏதாவது ஒரு உருவத்திலும் வடிவத்திலும் உனக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து உனக்கான நல்லதை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே. அதாவது உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதாவது ஒரு உருவத்திலேயே இருந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வேன் என சொல்கிறேன். உன்னை நீயே அழகான ஓவியமாய் வடிவமைத்து கொள்ளும்படி எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்கிறேன். ஒரு முறை நீ செய்த பாவத்தை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். உன் மனதை நெறிப்படுத்தி கொண்டு நல்ல வழியில் நேர்மையான வாழ்க்கையை வாழப் பழகு. நீ துன்பத்தை அழிக்க வேண்டுமென்றால் தூய வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னுடைய துன்பத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் மன வருத்தத்திற்கும் வேதனைக்கும் எது காரணமாக இருந்தாலும் சரி, யார் காரணமாக இருந்தாலும் சரி, அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என யோசிக்காதே என் செல்லமே. நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டுமோ, என்ன நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டுமோ அதையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனையோடும் குணநலன்களோடும் தானே இருக்கிறார்கள். எல்லாரிடமிருந்தும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள், கற்றுக்கொள். ஆனால் யாரையும் முறையாகவும் முழுமையாகவும் பின்பற்றாதே என் செல்லமே. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வாழ்க்கை அனுபவங்களும் கர்மவினையும் இருக்கிறது. அதற்கேற்றாற் போலதான அவரவர்கள் வாழுவார்கள். இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வித்தாளை வினாத்தாளாக கொடுத்திருக்கிறேன். அவரவர்கள் கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வது போல்தான் அவர்களுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கை கேள்விக்கு நீ பதில் சொன்னால் போதும். நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன்.